Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 33 இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ஸ் இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் டு யூ மீன் பை இன்டைரக்ட் டாக்ஸ்? இன்டைரக்ட் டாக்ஸோட மீனிங் கேட்டிருக்காங்க. இட் இஸ் லெவல்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த பையர் பை த செல்லர் அண்ட் பெய்ட் பை த செல்லர் டு தி கவர்மெண்ட். இது யாரு கலெக்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பையர் கிட்ட இருந்து செல்லர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது அவங்க வந்து செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பையர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை செல்லர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கும் போது நமக்கே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுவோம். நம்ம பே பண்ண ஜிஎஸ்டியை செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸும் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. ஓகேவா, சுங்க வரி, டோல்கேட் அந்த இதெல்லாம் நம்ம பே பண்றோம்ல அதை சொல்றாங்க. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து இன்டைரக்ட் டாக்ஸோட எக்ஸாம்பிள்ஸா சொல்லியிருக்காங்க. Give any two example of indirect tax level in India. ஓகேவா, இன்டைரக்ட் டாக்ஸ் அதாவது இந்தியால எந்த மாதிரியான இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் 2 மார்க்ல பார்த்தோம்ல, எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்திருந்தாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கொடுத்திருந்தாங்க, எக்ஸைஸ் டியூட்டி கொடுத்திருந்தாங்க. இது ரெண்டத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளா வந்து எழுதிக்கலாம். இந்தியால வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸும் எக்ஸைஸ் டியூட்டியும் இந்த 2 விதமான இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து இருக்கு. இது மட்டும் தான் இருக்கானா கிடையாது, நிறைய இருக்கு. அவங்க 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தா போதும். What do you mean by goods and service taxes? First, goods and service tax na என்னன்னு பார்க்கலாம். Goods and service tax is tax imposed on supply of goods and services. Goods and service tax வந்து எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா imposed on supply of goods and services. நம்ம ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணும் போது ஓகேவா, அந்த இதுலயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஜிஎஸ்டி ஆக்ட் வாஸ் passed on April 12, 2017. ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு இது எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா April 12, 2017 வந்திருக்கு. ஜிஎஸ்டி கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் 1st July 2017. அது வந்து இப்படி ஒரு ஐடியா வந்தது April 12, 2017. அதை இம்ப்ளிமெண்ட் அதாவது நடைமுறைப்படுத்தினது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1st July 2017 தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இதை வந்து எல்லா இதுலயுமே வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேவா, அடுத்த 4th ஒன் பாருங்க. வாட் இஸ் சிஜிஎஸ்டி? சிஜிஎஸ்டினா முதல்ல இந்த சிஜிஎஸ்டி இதோட ஃபுல் ஃபார்ம் முதல்ல எழுதிக்கலாம். ஓகேவா, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அடுத்தது அதோட மீனிங் எழுதிக்கோங்க. இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வித்தின் அ ஸ்டேட் அண்டர் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. சிஜிஎஸ்டி யாரு கலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம சப்ளை பண்ற அதாவது வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி பே பண்றதெல்லாம் யாருக்கு போகும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. வித்தின் ஸ்டேட்குள்ள நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம்ல, அந்த ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம். அதை தான் என்னன்னு சொல்றாங்க, சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட வந்து 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் போலாம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாங்க. வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி மூலியமா என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. The foremost objective of GST is to create a common market with uniform tax rate in India. அதாவது ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு ஜிஎஸ்டில என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்குமே வந்து யூனிஃபார்மான ஒரு டாக்ஸ் ரேட் தான் வந்து இந்தியால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான மார்க்கெட்டா இருந்தாலுமே டாக்ஸ் ரேட்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஜிஎஸ்டில ஒரு பெரிய ஆப்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, டு பூஸ்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் the GST already collected on import will be refunded and thus there will be no tax on all exports. அதாவது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக, ஏற்றுமதியை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வாங்கும் போது நம்ம ப்ராடக்ட் வாங்கும் போது இம்போர்ட் வாங்கும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜிஎஸ்டி வந்து பே பண்ணியிருப்போம்ல. அதனால என்ன பண்றாங்க, ஒரு சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போது டாக்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
இது வந்து ஜிஎஸ்டியோட ஆப்ஜெக்டிவ்ஸா அவங்களுக்கு இருக்கு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, ரைட் எனி 3 demerits ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட டிமெரிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னென்ன மாதிரியான டிமெரிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். There is no major reductions in the number of tax layers. எந்த விதமான ஒரு ரிடக்ஷன்ஸ்மே வந்து கிடையாது. அதாவது டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணும்போது இவ்வளோ இந்த மந்த் இவ்வளோ பே பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்த் வந்து இவ்வளோ தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ரிடக்ஷன்ஸுமே வந்து அதில் கிடையாது. ஓகேவா, நம்பர் ஆஃப் ரீட்டைல் ப்ராடக்ட் கரண்ட்லி ஹாவ் ஒன்லி 4% டேக்ஸ் ஆன் தெம். ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ரீட்டைலர்ஸ் வாங்கி அவங்க ப்ராடக்ட் நமக்கு கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து எவ்வளோ கைண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி தான் நம்ம அதில் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4% டேக்ஸ் தான் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட்டாக வந்து 4% தான் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி அந்த ரீட்டைல் ஹோல்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆஃப்டர் ஜிஎஸ்டி கார்மெண்ட்ஸ் அண்ட் கிளாத்ஸ் குட் பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ். ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம வாங்குற கன்சியூம் பண்ற அதாவது கிளாத்ஸோட ரேட்லாம் என்ன ஆயிடுது, ரொம்பவே எக்ஸ்பென்சிவா ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாத்தை வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னும் போது அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க, அந்த கிளாத்ஸோட ரேட் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா வச்சிடுறாங்க. இது வந்து ஜிஎஸ்டில ஒரு டிமெரிட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட வந்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த இது வந்து உங்களுக்கு மோஸ்டா கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க்கா. ஓகேவா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன்னாலே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, செப்பரேட்டா ஒரு 4 டேபுலர் காலம் வந்து பிரிச்சுக்க சொன்னேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் காலம் எப்பவுமே சீரியல் நம்பர்ஸ்க்கு வச்சுக்கோங்க, செகண்ட் காலம் பேசஸ், ஓகேவா, தேர்ட் காலம் அண்ட் ஃபோர்த் காலம் நீங்க எந்த 2 விஷயத்தை பத்தி கம்பேர் பண்ண போறீங்களோ அதை தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ண போறோம், டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இது ரெண்டத்தையும் தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸோட மீனிங் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, டைரக்ட் டாக்ஸோட மீனிங் எழுதிட்டு அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸோட மீனிங். டைரக்ட் டாக்ஸ் இஸ் paid by the people directly to the government அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், இன்டைரக்ட் டாக்ஸ் ஆர் paid indirectly to the government அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணலாம். burden பாருங்க, டாக்ஸ் burden is a progressive on peoples. அதாவது டாக்ஸ் burden, டாக்ஸ் சுமை வந்து என்ன சொல்றாங்க, burdenனா ஒன்றும் இல்லை, சுமை, அதுதான் வந்து டாக்ஸ் burden சொல்றாங்க. டைரக்ட் டாக்ஸ்ல வந்து அது ப்ராக்ரெசிவா இருக்குமா, இன்டைரக்ட் டாக்ஸ்ல ரெக்ரெசிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எவேஷன், டாக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள். எவேஷன்னா ஒன்றும் இல்லை, அதை ஒமிட் பண்றது. ஓகேவா, டாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஒமிட் பண்ணிக்கலாம், எவேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாசிபிள் அந்த மாதிரி நடக்கிறதுலாம். ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் எவேஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட். நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கும் போது அது ஜிஎஸ்டி போடாம இருக்காங்கன்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். எல்லா ப்ராடக்ட்லயுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இன்ஃப்ளேஷன், டைரக்ட் டாக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த இன்ஃப்ளேஷன்ஸ். ஓகேவா, டைரக்ட் டாக்ஸ் மூலியமா நம்ம பே பண்றது மூலியமா என்ன ஆகுது, ஒரு ஸ்டேட்டோட இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது, அதாவது பணவீக்கம் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இன்டைரக்ட் டாக்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்ஃப்ளேஷன்ஸ். அது இன்ஃப்ளேஷனுக்கு வந்து என்ன பண்றாங்க, இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. ஷிஃப்டபிலிட்டிஸ் cannot be shifted to others. டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம மட்டும்தான் வந்து பே பண்ணணும், அது யாருக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஷிஃப்ட் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். ஷிஃப்டட் டு அதர்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கும் போது நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க சப்ளையர்ஸ் அடுத்து வரவங்க கிட்ட வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு பர்சன் இல்லைன்னா இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க பே பண்ணிப்பாங்க. அதுதான் சொல்றாங்க கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ், அந்த டாக்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, டைரக்ட் டாக்ஸ்க்கு இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸோட எக்ஸாம்பிள். இன்டைரக்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, இது ரெண்டுமே தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, அடுத்து செகண்ட் 5 மார்க் பாருங்க, டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து
எழுத சொல்ல அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஜிஎஸ்டியோட மீனிங் எழுதிக்கோங்க. ஜிஎஸ்டி மீனிங் எழுதிட்டா அண்ட் தென் அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எழுதணும். ஓகேவா? இதை பாருங்க, ஜிஎஸ்டி இஸ் ஆஃப் 3 கைண்ட்ஸ். ஓகேவா? ஜிஎஸ்டி எத்தனை கைண்ட்ஸா இருக்கு? 3 கைண்ட்ஸ் இருக்கு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இந்த மாதிரி 3 கைண்ட்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்து செகண்ட் பாயிண்ட் போட்டு imposed and collected by the central government on supply of goods within a state under CGST Act 2017. ஓகேவா? என்ன சொல்றாங்க, சிஜிஎஸ்டி யாரு கலெக்ட் பண்ணுவாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. எப்போ கலெக்ட் பண்ணுவாங்க? வித்தின் ஸ்டேட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்டை சப்ளை பண்ணும்போது, நம்ம வாங்கும் போது பே பண்ற அந்த இது பே பண்றது டாக்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, சிஜிஎஸ்டி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எஸ்ஜிஎஸ்டி, டாக்ஸ் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் State Goods and Service Tax, imposed and collected by the state government under the State GST Act. அதாவது இது எங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்றாங்க, அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ப்ராடக்டை சப்ளை பண்றோம்ல, அப்ப கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் எழுதி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு. இந்த எஸ்ஜிஎஸ்டி யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸ்டேட் கவர்மெண்ட் மீன்ஸ் யாருக்கும் இந்த சிஎம் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் போகும். சிஜிஎஸ்டி அப்படிங்கும் போது பிஎம் அவங்களுக்கு தான் வந்து சிஜிஎஸ்டி போகும். அவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து யூஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை த 5 யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அண்டர் யூஜிஎஸ்டி ஆக்ட் 2017. இந்த யூஜிஎஸ்டி வந்து யார் கலெக்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா 5 யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இவங்க தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ரெவன்யூ ஷேர் வித் த ஸ்டேட். அதாவது ஐஜிஎஸ்டினா என்னது, இன்டர்ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது கலெக்ட் பண்றது என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பட் அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட் மூலியமா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும்ல, அந்த ரெவன்யூவை என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னு பார்த்தோம், நம்ம சப்ளை ஆஃப் குட்ஸ் பண்ணும் போது நம்ம பே பண்ற அமௌண்ட் அந்த ஜிஎஸ்டிஸ்லாம் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் பண்ணும் போது all exports are treated as interstate supply under GST. Since exports are zero rated, exports வந்து என்னது, zero rate. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாக்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. GST is not impossible on all goods and services exported from India. அதாவது எல்லா விதமான கூட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போது டாக்ஸ் கிடையாதுன்னா அப்படி கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் என்னது டாக்ஸ் வந்து கிடையாது எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.